ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளிலே மங்கள வார்த்தை பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய முன் அறிவிப்பு பெருவிழா என்று சொல்லப்படுகிறது. இந்த திருவிழா முக்கியமாக இந்த நாளிலே நாம் கொண்டாடுவதன் அர்த்தம் என்ன? தவக்காலத்திலே ஆடம்பரம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஞாயிறு திருப்பலியில் கூட நாம் அல்லேலூயா பாடுவது இல்லை, உன்னதங்களிலே நாம் இசைப்பதில்லை. மாறாக இந்த மார்ச் 19ஆம் தேதியும் இந்த மார்ச் 25ஆம் தேதியும் நாம் பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மார்ச் 25ஆம் தேதி இந்த திருவிழாவை நாம் கொண்டாடவில்லை என்றால் என்னவாகும்? கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட முடியாது. கிறிஸ்து பிறக்கவில்லை என்றால் அவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட முடியாது. இன்றைய நாளிலிருந்து, அதாவது மார்ச் 25இலிருந்து நாம் கணக்கு போட்டு பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 9 மாதம் ஆண்டவர் இயேசு குழந்தையாக அன்னை மரியாளுடைய வயிற்றிலே இருக்கின்றார். இந்த உலகத்திலுடைய நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த ஆண்டவர். ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றிலே 9 மாதங்கள் இருக்க வேண்டும். இன்றிலிருந்து நீங்கள் கணக்க போட்டு பார்த்தோம் என்றால் 9 மாதங்கள் கழித்து, அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி அந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழா உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? முதலாவதாக, நாம் குழப்பமுற்ற வேளையிலே ஆண்டவர் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார். குழம்பி போன வேளையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற முதல் செய்தியை நமக்கு கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆகாசு மன்னனை பற்றி பார்க்கின்றோம். இந்த மன்னன் யாரோடு சேர்வது? இந்த நாடும் எனக்கு தொந்தரவாக இருக்கிறது, இந்த நாடும் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே யாராவது ஒரு நாடோடு சேர்ந்து கொண்டு நான் ஒரு நாட்டை எதிர்த்தேன் என்றால் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவருடைய இறைவாக்கினர் ஆண்டவர் அவருக்கு உரைத்தக்கூடிய காட்சி, நீ யாரோடையும் சேராத, நீ ஆண்டவரை நம்பு. நீ குழம்பி போய் இருக்கிற, குழப்பமுற்ற வேளையில இருக்கிறாய், நீ யார் கூடயும் சேராத, ஆண்டவரோடு நீ இணைந்து கொள், ஆண்டவரை நம்பு, அவர் உனக்கு நலமானதை செய்வாய் என்று இன்றைய நாளில் குறிப்பிடப்படுகின்றது. இந்த ஆகாசு மன்னன் மீண்டும் பயந்த சாபத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரே குறிப்பின்றார், இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? கடவுள் நம்மோடு இருக்கிறார். அப்போ குழப்பமுற்ற வேளையிலே கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு மையப்படுத்துகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வருகின்ற பொழுது வானதூதர் மரியாவுக்கு தோன்றி சொல்கிறார், அருள் நிறைந்தவளை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். மரியாவும் குழப்பமான சூழலிலே இருக்கின்றார். இந்த குழப்பமான சூழலிலே நான் எதை தேர்ந்தெடுப்பது? கபிரியேல் தூதர் வந்து நிற்கின்றார், ஆண்டவருடைய குழந்தையை நீ வயிற்றில் சுமக்க வேண்டும் என்பது. நான் கன்னி பெண், நான் எப்படி இப்படிப்பட்ட சூழலிலே நான் கருவுற்க இயலும் என்று சொல்லி குழப்பமான வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை அவளை உறுதிப்படுத்துகின்றது, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குழப்பமான சூழ்நிலையிலே நாம் அடைக்கலம் புக வேண்டியது நம் ஆண்டவரிடம் என்பதை அற்புதமாக இன்றைய பெருவிழா நமக்கு எடுத்து காட்டுகிறது. இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் எடுக்கக்கூடிய முயற்சி தான் என்ன, அதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவருடைய விருப்பத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த நாளில நமது விருப்பத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம், அல்லது பல நேரத்திலே நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட இந்த உலகத்துக்காக, உறவுகளுக்காக, வசதி வாய்ப்புக்காக, கௌரவத்துக்காக பல நேரத்திலே நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்றால், ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, அந்த விருப்பத்தை, அந்த சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ வேண்டும். எனவேதான் அன்னை மரியாள் குறிப்பிடுகின்றாள், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். சாமி சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்து என்னிடம் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டது, இனி நான் ஆண்டவருடைய பாதையிலே நான் பயணிப்பேன் என்பதுதான்.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த பெருவிழா நமக்கு 2 அற்புதமான காரியத்தை முன்னிறுத்துகின்றது. எல்லா சூழலிலும் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார். நம்மில் இருக்கும் ஆண்டவர் மிக பெரியவர். நம்மில் இருக்கும் ஆண்டவர் நம்ம எல்லா சூழலிலும் வழிநடத்தி வரக்கூடியவர். 2வதாக அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். தந்தையாம் கடவுள் அனுப்பிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொன்னார். அவருடைய அன்பு தாய் அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னையே முழுவதுமாக ஒப்பு கொடுத்து சரணடைந்தார். நாமும் இந்த தவக்காலத்திலே செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். நமது விருப்பத்தை நாம் உதறிவிடுவோம். ஆண்டவருடைய விருப்பம் நிறைவேறுகின்ற பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாறுவோம். ஆமென்.